கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, ரோமர் 7:18 என் மாமிசத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இன்னொருத்தம் நன்மை நமக்குள்ள இல்லையா? அப்படித்தானே அர்த்தம் இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு. என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நன்மை இல்லாட்டா அங்கே என்ன இருக்கும்? தீமை தான் இருக்கும். ஹிட்லரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 60 லட்சம் யூதர்களை கொடுமை பண்ணி அப்படியே கொன்று குவிச்சிட்டாரு. அவருக்கு பின்னாடி செல்றதுக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அங்கே அவரை ஆதரிப்பதற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. இந்த காலத்தில் அதாவது நன்மை செய்வங்க பின்னாடி அவங்க ஒருத்தங்களை ஆதாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நெடுநேர பயணம் போல் காணப்படுகிறது. இப்போ ஒரு தீமை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மாயமாலம் பண்ணி ஆசை வார்த்தைகள் காட்டி அவன் பக்கம் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை தன் பக்கம் இழுத்துக்கிறான். ஆனால் ஒரு நல்லவனால் நன்மை செய்கிறவனால் இழுக்க முடிய மாட்டேங்குங்க. அப்போ அந்த தீமையை, அவனுக்குள்ளே இருக்கிற தீமையை நம்ம அழிக்கணும். அந்த தீமையான வேறு எழும்பாதபடி நம்ம அழிக்கும்போது நாம் நன்மை செய்கிறவர்களா நாம் மாறுவோம். அதாவது நமக்குள்ள சத்தியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேதவசனம் நம்ம இதயத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீணான கவர்ச்சிகள் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதுங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் ஆராய்ஞ்சு பார்க்கணும், உங்களுக்குள்ள நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா. இன்னைக்கு அதுதான் செய்தி. நன்மை இல்லை என்று எழுதியிருக்கு, அறிந்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கு. அப்போ அந்த தீமையை நம்ம விரட்டினா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நமக்குள்ள கடந்து வந்துருங்க. அந்த சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தரை கடந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.